வணக்கங்க. பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வாணலி எடுத்து வச்சு எண்ணெய் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு வதங்கினோடனே கறிவேப்பிலை, பூண்டு ஒரு 5 பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, அது கூட சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் மசிஞ்சிருக்கு. அப்போ நல்லா வதக்கி விட்ருங்க. கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு 2 நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரை மூடி, பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்கிற குழம்புல அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கூட வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன் தூவிட்டு, வெந்தய பொடி தான் இதுக்கு ருசி கொடுக்கறதே. பூண்டு குழம்புக்கு வெந்தய பொடி தான் நல்ல ருசி கொடுக்கும். ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு தட்டில் வச்சு கூட பூண்டு குழம்பு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.